ஓம் சாந்தி. ஜெகதாம்பாள் சரஸ்வதி மம்மா. மலரும் நினைவுகள் பாகம் 2. கீழ்ப்படிவானவர். பாபா என்னை சேவைக்கு அனுப்ப விரும்பினார். ஆனால் நான் அவரை விட்டு பிரிய விரும்பவில்லை. அவர் என்னை போகும்படி கூறுவார். ஆனால் நான் அவரிடம், பாபா, நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என கூறுவேன். ஒருமுறை பாபா ஒரு ஒன்று கூடலில் குஞ்ச் ஒரு பவுன் மதிப்புடையவர் என எண்ணியிருந்தேன். ஆனால் அவர் ஒரு செல்லா காசுக்கு கூட மதிப்பற்றவர் என கூறினார். ஆனால் நான், பாபா, நான் உங்களிடமிருந்து செல்ல மாட்டேன் என்பதில் உறுதியுடன் இருந்தேன். ஒரு நாள் மம்மா என்னை ஊஞ்சலில் அவர் பக்கத்தில் அமர்த்தி, குஞ்ச், பாபா உன்னிடமிருந்து எதை விரும்புகின்றார் என கேட்டார். நான், பாபா நான் சேவைக்கு செல்வதை விரும்புகின்றார் என பதில் அளித்தேன். என்னால் பாபாவை விட்டு பிரிந்திருப்பதற்குரிய அளவிற்கு சக்தி இல்லை. பாபாவிடம் தனிப்பட்ட முறையில் முரளியை கேட்பதற்கு பதிலாக நான் அவர் கூறும் செய்தியை ஒரு தாளில் படிக்க வேண்டி வரும். என்னால் அதை செய்ய முடியாது. நான் தொடர்ந்து அழுவேன். பின்னர் என்னால் என்ன வேலையை செய்ய முடியும்? மம்மா கூறினார், பார்மகளே, பாபா உன்னை சேவை செய்ய சொல்லும் பொழுது அவர் கண்டிப்பாக அந்த சக்தியை உனக்கு அளிப்பார். பயப்படாதே. சரி என்று பாபாவிடம் கூறு, அனைத்தும் சரியாகிவிடும் என கூறினார். இவ்வாறு விளக்கம் அளித்து மம்மா என்னுள் தைரியத்தை நிரப்பி என்னை பாபாவின் முன் அழைத்து சென்றார். அவர் பாபாவிடம் நான் சேவைக்கு தயாராக உள்ளேன் என கூறினார். நான் மௌனமாக இருந்தேன். பாபா கூறினார், அவள் எதுவும் கூறாமல் மௌனமாக இருக்கின்றாளே என்றார். பிறகு நான் மெதுவாக, பாபா, நான் சேவைக்கு செல்ல தயார் என்றேன். இவ்வாறாக மம்மா எங்களுக்கு அனைத்து நிலைகளிலும் பயிற்சி அளித்தார். கராச்சியில் நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து படங்களை உருவாக்குவதில் ஒன்றாக செயல்பட்டோம். ஒரு நாளில் நாங்கள் அதிகபட்சமாக 2 to 4 படங்களை உருவாக்கி விடுவோம். ஒரு நாள் பாபா மம்மாவிடம், எலிசபெத் ராணியின் பிறந்த நாள் வெகு விரைவில் வரவிருக்கின்றது. அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 108 நபர்களும் இந்த படத்தை அவரின் பிறந்த நாளின் போது பெற வேண்டும் என கூறினார். இது சாத்தியப்படுமா? மம்மா சரி என பதில் அளித்தார். மம்மா எங்களிடம் வந்து 15 நாட்களுக்குள் 108 படங்கள் தயாராகும் என பாபாவிடம் கூறிவிட்டேன் என்றார். நான் மம்மாவிடம், மம்மா, 2 to 3 படங்கள் தான் சிரமத்துடன் ஒரு நாளில் செய்து முடிக்கப்படுகின்றது. 15 நாட்களில் 108 படங்களை எவ்வாறு செய்வது என எங்களுக்கு கூறுங்கள் என்றேன். மம்மா கூறினார், யார் இதை நம்மை செய்யும்படி கூறினார்கள்? அப்படி பாபா நிலவை கொண்டு வந்து இங்கே வைக்கும்படி கூறினாலும் நாம் அதை செய்ய வேண்டும் என பதிலளித்தார். இந்த வார்த்தைகள் பாபாவின் வாயிலிருந்து தோன்றியவை. அது எப்படி பூர்த்தியாகாது? மம்மா ஒரு சக்திமிக்க ரூபத்தில் முழு நம்பிக்கையுடன் பேசினார். உங்களிடம் உண்மையை கூற வேண்டுமாயின் அந்த வேலை 2 நாட்களுக்கு முன்பாகவே பூர்த்தியாகிவிட்டது. இவ்வாறு கூறியவர் தாதி குஞ்ச், பாட்னா, பீகார். மம்மா பாபா கூறும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். சாதாரணமாக தென்படுபவை கூட
மிகுந்த விலை மதிப்பற்ற வார்த்தைகளாக மம்மாவுக்கு தோன்றும். ஒரு சமயம் பகல் வேளையில் இடம் பற்றாக்குறையின் காரணமாக பாபா பெரிய படுக்கையின் கீழ் ஒரு சிறிய படுக்கையை போடும்படி கூறினார். பாபாவே இதை மம்மாவுடன் நின்று கவனித்தார். நானும் அவர்களுடன் இருந்தேன். நான் பாபாவின் கருத்து சாத்தியப்படாது என நினைத்து உடனடியாக அது முடியாது என கூறினேன். அந்த சகோதரர் கீழ்ப்படிவுடன் அச்சிறிய படுக்கையை உள்ளே நுழைக்க முயற்சித்தார். ஆனால் முடியவில்லை. அந்த சம்பவம் சாதாரணமாக எனக்கு பட்டாலும் நான் மாலையில் மம்மாவை சந்திக்கும் போது அவர் புன் சிரிப்புடன், பிரேம், நீ நல்லதொரு புத்தியை கொண்டிருக்கின்றாய். நீ உடனடியாக சரியான முடிவை எடுத்துள்ளாய் என கூறினார். மம்மா ஏன் அவ்வாறு கூறினார் என என்னால் அனுமானிக்க முடியவில்லை. இதற்கு முன் அவ்வாறு அவர் பேசியதில்லை. மம்மா, ஏன் இதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா என கேட்டேன். பிறகு மம்மா அந்த படுக்கையை பற்றிய சம்பவத்தை குறிப்பிட்டு மிக அன்புடன் மம்மா கூறினார், பாபா எப்பொழுதும் மற்றவர்களின் கருத்திற்கு மரியாதை அளிக்க வேண்டும், பிறகுதான் குறையை எடுத்துரைக்க வேண்டும். இவ்வாறு நாம் திருத்தப்பட்டதாக எவரும் வருத்தப்பட மாட்டார்கள் என விளக்கம் அளித்தார். அப்பொழுது எனக்கு ஏறக்குறைய 17 வயது இருக்கும். மம்மா மீண்டும் அன்புடன், நீ ஒரு கூரிய புத்தியை கொண்டிருப்பதோடு சரியான முடிவையும் எடுத்துள்ளாய். ஆனால் பாபாவே அங்கு நின்று கூறினால் அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவது நமது கடமை. அப்படி அது செய்வதற்கு உகந்த காரியம் அல்லாவிட்டால் பாபாவே அந்த படுக்கையை அகற்றும்படி கூறியிருப்பார் என அன்புடன் வலியுறுத்தினார். என்னால் இன்னும் சரியாக என் தவறை புரிந்து கொள்ள முடியாததோடு என் தவறை தெளிவாக கூறும்படி மம்மாவிடம் கேட்டேன். பிறகு மம்மா, அப்படி நீ தொடர்ந்து உன் புத்தியை பயன்படுத்தி துணிவுடன் பேசினால் கால ஓட்டத்தில் உன் புத்தியின் மீது உனக்கு அகங்காரம் ஏற்படும். அது ஒரு தெய்வீக புத்தியாக வராது. பாபாவின் வழிகாட்டல்கள் ஒவ்வொன்றையும் பின்பற்றினால்தான் நம் புத்தி தெய்வீகமானதாக ஆகும் என கூறினார். அக்கணத்திலிருந்து நான் உறுதியுடன் பாபா கூறும் எதனையும் கேள்வி எழுப்பாமல் அல்லது என் சுய புத்தியை பயன்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வது என முடிவெடுத்தேன். இந்த சம்பவம் எனது சிந்திக்கும் முறையை மாற்றியது. மம்மா விதைத்த இந்த விசேஷ குணமானது என்னை ஆன்மீக முயற்சிக்கான பாதையில் சகஜ சுபாவம் மற்றும் திருப்தியுடையவர் ஆக்கியது. இவ்வாறு கூறியவர் சகோதரி பிரேமலதா, ஹரித்துவார். மம்மா பாபாவின் மகா கீழ்ப்படிவான மகள். இதன் தொடர்புடைய ஒரு தெளிவான அனுபவம் மனதிற்கு வருகின்றது. மம்மாவையும் பாபாவையும் சந்திக்க ஒரு குழு அபுவிற்கு வந்தது. அக்குழு அன்றே திரும்ப இருந்தது. அவர்கள் பாபாவிடம் பிரியாவிடை பெறும் பொழுது பாபா மம்மாவிடம், குழந்தைகள் புறப்படுகின்றார்கள், அவர்களுக்கு சாகு அல்வா, அதாவது ஓர் இனிப்பு பலகாரம் தயார் செய் என கூறினார். நான் சற்று நேரம் வாயடைத்து போனேன். அந்த குழு கிளம்ப இருக்கின்றது. சாகு அல்வாவை தயாரிக்க அதிக நேரம் எடுக்கும். அதை எப்படி சீக்கிரமாக தயாரிப்பது? மம்மா புன்னகைத்தவாறு, எப்பொழுது பாபா அதை கேட்டாரோ அது கண்டிப்பாக நடக்கும் என்று வேலைகளை ஆரம்பித்தார். அந்த குழு விடைபெற்று புறப்பட்டு விட்டது. நான் இதை பற்றி மம்மாவிடம் கூறினேன். அது நல்லது என்று
தொடர்ந்து அல்வாவை தயார் செய்து கொண்டிருந்தார். நான் வெளியில் சென்று அந்த குழு வாசலை தாண்டி செல்வதை பார்த்தேன். நான் மீண்டும் மம்மாவிடம் சென்று அந்த குழு இன்ன இடத்தை அடைந்து விட்டது என கூறினேன். மம்மா அது பரவாயில்லை என்று தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அந்த குழு மிக விரைவிலேயே பேருந்து நிலையத்தை அடைந்தது. பாபா வந்து, மாமா அல்வா தயாரா என்று கேட்டார். ஆமாம் பாபா, அது தயாராகி கொண்டிருக்கிறது என்று மம்மா பதிலளித்தார். இறுதியாக அல்வா தயாரானதும் பாபா அதை ஒரு பெட்டியில் பொட்டலம் செய்து அதை ஒரு சகோதரரிடம் கொடுத்து, சென்று இந்த பெட்டியை பேருந்து நிலையத்தில் நிற்கும் அந்த குழந்தைகளிடம் கொடுத்து விடு என்று கூறினார். அந்த சகோதரர் அங்கு சென்று அடையும் வேளையில் பஸ் புறப்பட தயாரானதும் அந்த சகோதரர் பேருந்தை நிறுத்தும்படி சைகை காட்டினார். அந்த குழுவை சேர்ந்த சகோதரர் ஒருவர் பேருந்திலிருந்து வெளியேறி அந்த பெட்டியை எடுத்து கொண்டார். அந்த குழுவை சேர்ந்த அனைவரும் பாபாவும் மம்மாவும் அவர்களுக்காக விசேஷமாக அல்வா தயார் செய்திருக்கின்றார்கள் என மகிழ்ச்சி அடைந்தனர். அபு சாலையை அடைந்தபோது அவர்கள் தங்கள் நன்றியை தெரிவிக்கும் வகையில் ஒரு கடிதம் அனுப்பியதோடு அந்த அல்வாவை பாபாவின் நினைவில் சந்தோஷத்தில் திளைத்து உண்டனர். பாபாவும் மம்மாவும் குழந்தைகளை சந்தோஷத்துடனும் திருப்தியுடனும் வைத்திருப்பது அவர்களின் கடமை என கருதினார்கள். இவ்வாறு கூறியவர் சகோதரி மோகினி, மவுண்ட் அபு. மம்மா, நான் நிலையத்தில் நிரந்தரமாக வாழ விரும்புகின்றேன். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எந்த அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும்? சில நாட்கள் கழித்து மம்மா கூறினார், மகளே, நீ எப்பொழுது உலகாய வீட்டிலிருந்து பாபாவின் வீட்டிற்கு வருகின்றாயோ, இது உன்னுடைய ஆயுட்காலம் வரை உள்ள வீடு என கருது என எழுதினார். அவருக்கு பாபாவிடமிருந்தும் ஒரு பதில் கிடைத்தது. பாபா அவரை எங்கு அனுப்பினாலும், எங்கு அவரை வசிக்கும்படி செய்தாலும், எப்படிப்பட்ட தோழருடன் தங்க வைத்தாலும் அவர் அனைவருடனும் இணக்கமாக வாழ வேண்டும் என கூறினார். நீ தொடர்ந்து மற்றவர்களின் சௌகரியங்களை புரிந்து அவர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என கூறினார். இந்த விடயத்தை கூறியவர் சகோதரி கைலாஷ், காந்தி நகர், குஜராத். இத்துடன் இந்த பாகம் முடிவிற்கு வருகின்றது. இதன் அடுத்த பாகத்தை அடுத்த பதிவில் பார்த்து கொள்வோம். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.